இன்னைக்கு இருக்கக்கூடிய அரபிய மக்கள் ஏராளமான நபிமார்கள் வந்த பகுதி, பல தீர்க்கதரிசிகள் வந்த பகுதி, இந்த ஏகத்துவத்திற்காக உயிரை விட்ட பகுதி, தியாகங்கள் செய்த பகுதி. உஹது யுத்தங்களும் பத்ர் யுத்தங்களும் கந்தக் யுத்தங்களும் நடந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய பகுதி. இன்றைக்கு வல்லரசு நாடுகளுக்கு அடிமை சேவகம் செய்யும். அதான யதார்த்தம். மிகப்பெரிய வல்லரசாக இருந்த அரபு உலகம் இன்றைக்கு எல்லாத்திற்கும் மற்றவர்களுக்கு அங்க ஏப்பா என்ன காரணம்? நீங்க வல்லரசாக ஆக நினைத்தாலும் அது உங்களுக்கு முடியாது. அதுக்கு என்ன செஞ்சான்? முதல்ல படிக்க கூடாதுன்னு வச்சான் முஸ்லிம்களை. படிப்பே கிடையாது. இப்பதான் கொஞ்சம் நெஞ்ச பேர் படிச்சிட்டு இருக்காங்க, நம்ம இந்தியா உட்பட. ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு அணு ஆயுதத்தை எல்லாம் கண்டுபிடித்தார்களே, இரண்டாம் உலக போர் நடந்தது 1947. அந்த மாதிரி காலகட்டத்தில் மேற்கு உலகங்கள் மிகப்பெரிய படிப்புல இருந்தாங்க, மிகப்பெரிய ஆயுதங்களை தயாரித்தார்கள். நம்ம அன்னைக்கும் இன்னைக்கும் காவா ஊத்தி கொடுத்துட்டே இருந்தோம். நம்ம மக்களை படிக்க வைக்கல. அறிவாளியாக இந்த உலகத்தில் போட்டி போடக்கூடிய நிலையில நம்ம செய்யல, செய்யவும் உடல. அன்னைக்கும் அடிமை, இன்னைக்கும் அடிமை. படிக்க வச்சோமா? கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் சார்பிலே மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக நடைபெறுகின்ற தௌஹீத் எழுச்சி மாநாட்டிலே நாம் எல்லாம் திரளாக பங்கு பெற்று இருக்கிறோம். இந்த நேரத்திலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு தடைகளை தகர்த்து தடம் பதிக்கும் தௌஹீத். இந்த தலைப்பிலே சில முக்கிய செய்திகளை சொல்லலாம் என நான் எண்ணுகிறேன். தௌஹீத் என்றாலேயே ஆதம் நபியுடைய காலத்தில் இருந்து இன்றைய கால வரையிலேயும் எதிர்ப்பில் தான் தௌஹீத் வளரும். ஏதோ தௌஹீத் என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எதிர்ப்பு இருக்கும், அதற்கு பின்னால் அது மறைந்து போய்விடும். இந்த தௌஹீத்வாதிகள் இந்த உலகத்தில் மிக எழுச்சியோடு, மிகப்பெரிய செல்வத்தோடு, செழிப்போடு, ஆட்சி அதிகாரத்தோடு வாழ்வார்கள் என்று இறைவன் ஒரு இடத்திலையும் சொல்லவில்லை. ஆதம் நபியுடைய காலத்தில் இருந்து இறுதி நாள் வருகின்ற வரையிலையும் இந்த ஏகத்துவவாதிகளுக்கு சங்கடங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், பல்வேறு விதமான துன்பங்கள் ஏற்படும் என்பதைத்தான் இறைவன் நமக்கு பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகிறார். அதற்கு ஒரு சில வசனங்களை சொல்லிவிட்டு என்னென்ன சங்கடங்களை நாம் அனுபவிக்கிறோம், கடந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய துன்பங்களை அனுபவித்தார்கள் என்பதை ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, நம்பிக்கை கொண்டவர்களே, மூமின்களே, ஏகத்துவவாதிகளே, நீங்கள் சொர்க்கத்திற்கு சாதாரணமாக சென்று விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உலகத்தில் வாழுகின்ற மூமின் அல்லாத, தௌஹீத்வாதிகள் அல்லாத, ஈமான் கொள்ளாத மக்களை பார்த்து அல்லாஹ் இதை பேசல. எல்லா மக்களுக்கும் பொதுவான சில செய்திகளை சொல்லுவான். இந்த சொர்க்கத்தை பற்றி, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களை பற்றி நம்மிடத்தில் இறைவன் பேசுகிறான். அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅதீக்கும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், எவ்வளவு பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டதோ அதே போன்று எந்த கஷ்டம், எந்த பிரச்சனை, எந்த சங்கடமும் இல்லாம அப்படியே சொர்க்கம் பெறலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு மாநாட்டுக்கு வந்திருக்கிறோம், பெரிய சிரத்தைகள் அடைந்திருக்க மாட்டோம், சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும். வீட்டில் இருந்து கிளம்புவது, வாகனத்தில் ஏறுவது, அந்த வாகனம் கொஞ்சம் லேட்டா வருவது, வழியில டீ கூட குடிக்க முடியாத சூழல் ஏற்படுவது, எத்தனையோ சங்கடங்கள், சின்ன சின்ன சங்கடங்கள். ஒரு மாநாட்டு திடலுக்கு வருவதற்கு இப்படிப்பட்ட ஒரு சங்கடங்களை நாம் அனுபவிக்கிறோம் என்றால் மனிதனுடைய கற்பனைக்கே எட்டாத, உங்களுடைய சிந்தனைக்கு உட்படாத பிரம்மாண்டமான அந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நான் எந்த கஷ்டமும் பட மாட்டேன், சொகுசாக நான் இருப்பேன்,
ஈமான் கொண்டதோடு என்னுடைய வேலை முடிந்து விட்டது அப்படி நீங்க நினைக்கிறீங்களா என்று நான் கேட்கல, படைச்சவன் கேட்கிறான். உங்களையும் என்னையும் படைச்ச ஏக இறைவன் கேட்கிறான். என்னப்பா ஒரு மாநாட்டுக்கு வந்துட்டிய, ஒரு கொள்கை செய்திகளை நீ கேட்டு விட்டாய், அதனால சொர்க்கம் பெறலாமா? அதனால எல்லாமே முடிஞ்சு போச்சா? முன் சென்றவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதே போன்று உள்ள சங்கடங்களை கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டாமா? எதுக்கு? சொர்க்கம் போகணும்னா அதை அனுபவிக்கணும், கஷ்டங்களை அனுபவிக்கணும். குடும்ப கஷ்டத்தை இறைவன் பேசல, தொழில் கஷ்டத்தை இறைவன் பேசல. இறைவனுக்காக, தௌஹீதுக்காக, கொள்கைக்காக நீ என்னப்பா தியாகம் பண்ண? ஒண்ணுமே பண்ணாம நான் சொர்க்கம் பெறலாம்னா எப்படி நான் தருவேன்? இறைவன் இப்படி கேட்கிறான். வேற வேற இடங்கள்லையும் இதே போன்ற வசனங்கள்ல வேறு வேறு கருத்துல இறைவன் சொல்லுகிறான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. பொருளாதாரத்தில் அச்சத்தின் மூலமாக, மரணத்தின் மூலமாக, பல்வேறு விதமான சங்கடங்கள் மூலமாக உங்களை நாம் சோதிப்போம். அந்த சோதனை, கஷ்டங்கள், துன்பங்கள் கொள்கைக்காக வருகின்ற பொழுது அதை எவர்கள் தாங்கிக் கொள்கிறார்களோ, அந்த கொள்கையிலே எவர்கள் வாழுகிறார்களோ அந்த பொறுமைசாலிகளுக்கு நபியே நற்செய்தி உண்டு, சொர்க்கம் உண்டு என்பதை நீங்கள் சொல்லுங்கள். இதையும் குர்ஆன்ல சொல்றோம். இது மாதிரி நிறைய வசனங்கள். ஒரு தௌஹீத்வாதி என்றால் ஆத நபியா இருந்தாலும், நபி அவர்களாக இருந்தாலும், இப்பொழுது நாம் வாழுகின்ற தற்காலமாக இருந்தாலும் சோதனைகள் வந்தே தீரும், சங்கடங்கள் வந்தே தீரும். அதை இவ்வளவு அழகாக சொல்றோம். அப்ப இந்த அடிப்படையில் ஏராளமான சோதனைகள் வரும். முன் சென்றவர்களுடைய சோதனைகளை நீங்க நினைத்து பாருங்கள் என்று இந்த வசனத்தில் இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழர்களுக்கு இதே போன்று உள்ள ஒரு செய்தியை சொல்கிறார்கள். எந்த நேரத்தில் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துச்சு அப்ப சொல்லல, ஆரம்ப காலகட்டத்தில் அடி உத மிதி இதுதான். கற்பனைக்கு எட்டாத கஷ்டங்களை எல்லாம் பட்டார்கள். சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல், குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல், தங்குவதற்கு உறங்குவதற்கு உறைவிடங்கள், சரியான உறைவிடங்கள் இல்லாமல் நடு ரோட்ல படுத்து உறங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒருவனை அடித்தால் ஏன் அடிக்கிறாய் என்று கேட்பதற்கு நாதியற்று இருந்த அந்த நேரத்தில் நபி தோழர்கள்ல சில பேர் ரசூலாட்ட வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் படுகின்ற வேதனை உங்களுக்கு தெரியவில்லையா? இந்த ஏகத்துவத்தை, இந்த தௌஹீதை, இந்த கொள்கையை ஏற்றதற்காக வேண்டி எங்களுக்கு எவ்வளவு பெரிய சிரமங்கள் ஏற்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? அலா தஸ்தன்சிருலனா அலா ததுஊலனா, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்காக வேண்டி நீங்கள் உதவியை பெற்று தர மாட்டீர்களா? எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா? அவ்வளவு வேதனை தாங்க முடியல ரசூலுல்லாஹ். இங்க பார்த்தா அடி, அங்க பார்த்தால் அடி, அடியும் வாங்கிடலாம், சாப்பிடுவது கூட வழி இல்லை, அவ்வளவு பெரிய சிரமம். ஏதாவது செய்யுங்களேன். ரசூலுல்லாஹ்ட்ட நபி தோழர்கள் கையை பிசைந்து கொண்டு எதிர்காலம் என்ன என்றே தெரியாமல், நாளைக்கு உணவு கிடைக்குமா கிடைக்காதா, அடி நிக்குமா நிக்காதா, நம்முடைய உயிர் நம்முடைய கையில இருக்குமா அல்லது பறிக்கப்படுமா, ஒண்ணுமே தெரியாமல் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நிக்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தோழர்களே, நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறாங்க, உத வாங்கிட்டு நிக்கிறாங்க. நம்மள மாதிரி சொகுசா அவங்க வாழ்ந்தது கிடையாது, சின்ன சின்ன சிரமங்கள் அப்படின்னு அவங்க பட்டதும் கிடையாது. சிரமம் என்றால் உயிரை கொடுக்கக்கூடிய சிரமம், அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தோழர்களே, நீங்க அவசரப்படுறீங்க, உங்களுக்கு முன் சென்றவர்களுடைய நிலையை நீங்கள் பாருங்கள். இந்த உலகத்தில் தௌஹீதை, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால ஒரு மனிதர் இந்த பூமியிலே புதைக்கப்பட்டு இரண்டு கூறாக வெட்டப்பட்டாரே. இந்த வரலாறு நீங்க படிச்சீங்களா? வரலாறு நீங்க படிச்சீங்களா? இன்னைக்காவது நவீன காலம், அறிவியல் உலகம் அப்படிங்கக்கூடிய இந்த காலத்தில் திடீர்னு வாரான்,
வெடிகுண்டை கொண்டு வந்து போடுறான், ஏவுகணைகளை கொண்டு போடுறான், அப்படியே சட்னி ஆயிடுறான் மனுஷன். இதாவது கொஞ்ச நேரம் வேதனையில துடிச்சிட்டு இறந்து போயிடுறான். ஆனா நபியுடைய காலத்திற்கு முன்னால ஒரு மனிதன் மரணத்தை கூட மரண வேதனை பட்டுத்தான் சாகணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனை கூட்டு வந்து அவனுடைய கண்ணு முன்னால உன்னை ரெண்டாக நான் அறுப்பேன் என்று அறுத்து காட்டினால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இவ்வளவு பேர் மக்கள் திரளாக கூடி இருக்கிறோம். ஒரு மனுஷனை கூட்டு வந்து ரம்பத்தால அல்லது கத்தியால உன்னுடைய கை வேறு, தலை வேறு, கால் வேறு, துண்டு துண்டாக வெட்டுவேன் என்று சொன்னால், சொன்ன மாத்திரம் இல்லை, அதை செய்து காட்டினால், அப்ப ரசூலா சொல்றாங்க, இவ்வளவு பெரிய வேதனைகள், இவ்வளவு பெரிய சங்கடங்கள் வந்தது. ஆனால் இந்த வேதனை, இந்த சங்கடங்கள் அவர்கள் ஈமான் கொள்வதில் இருந்து, இந்த இஸ்லாத்தில் இருந்து ஒரு பிட்டு கூட அவங்க நகலல, உறுதியாக இருந்தாங்க. ரசூலா அதை சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு? நபியுடைய காலகட்டத்தில் அவ்வளவு சிரமப்படுகின்ற அந்த நேரத்தில் முன்னால் வாழ்ந்த பல்வேறு இஸ்லாமியர்கள், ஏகத்துவவாதிகளுடைய வரலாறை நபி அவர்கள் இப்படியே சொல்றாங்க. இந்த வரலாற்றுடைய பின்னணியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், முதல்ல சோதனை ஆத நபியுடைய காலத்தில். அந்த சோதனை எப்படி தெரியுமா? சாப்பாடு இல்லாத சோதனை, வறுமையான ஒரு சோதனை, அந்த மாதிரி சோதனை இல்லை, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சோதனை அல்ல. அன்னைக்கு ஏற்பட்ட முதல் சோதனையே உயிரை கொடுப்பது. வரலாறுல நம்ம படிக்கிறோமா இல்லையா? ஆதமுக்கு 2 பிள்ளை, ஒருவர் இஸ்லாத்தில் இருக்கிறார், தௌஹீதில் இருக்கிறார், இன்னொருவர் அதுக்கு நேர் மாற்றமாக இருக்கிறார். முதல்ல ஆதம் தானே எல்லாம் படைக்கிறான். ஆதமுடைய பிள்ளைகள் தானே, ஒரே குடும்பம் தானே, வேற யாருமே இல்லையே. இந்த உலகத்தில் அந்த ஒரு குடும்பம் மட்டும்தானே இருக்கிறது. அதுல 2 பிரிவு, தௌஹீத்வாதி, தௌஹீதுக்கு எதிரானவர். அப்பதான் அந்த தௌஹீதுக்கு எதிராக இருக்கக்கூடியவர் தௌஹீத்வாதியை பத்தி அவர் பேசுறாரு. ஒன்ன நான் கொலை பண்ணிடுவேன்டா, ஒன்ன நான் கொலை பண்ணி, எடுப்புல நீங்க பாருங்களேன், அடிப்பேன், உதப்பேன் அப்படின்னு மிரட்டல் கூட கிடையாது, ஒன்னை நான் கொலை பண்ணுவேன். உடனே இவர் தௌஹீத்வாதி சொல்றாரு, அப்படியா, நீ வேணா என்ன கொலை பண்ணு, மா அனபி பாசித்தின் எதைய லி அக்துலக இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். நீ என்னை கொலை செய்ய வந்தால், உன்னை கொலை செய்வதற்கு எனக்கு உரிமை இருந்தாலும் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன்ப்பா. நீ என்ன அடிக்க வர, என்ன உதைக்க வர, இருந்தாலும் திரும்ப உன்னை நான் தாக்குவதற்கு முற்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இன்னி அகாஃபுல்லாஹ், இந்த அகிலத்தையும் படைத்த ரப்பை நான் அஞ்சுகிறேன், வேற எதுவும் கிடையாது. ரஹ்மான் அஞ்சுறப்பா. அல்லாஹ்வை பயந்தவனுக்கு மறுமை இருக்கிறது. இந்த உலகம் அது ஒரு பொருட்டே அல்ல. உலகத்தை விரும்பக்கூடியவர்கள், உலகத்தில் சொகுசா வாழக்கூடியவர்கள், அவர்களுக்கு வேண்டுமானால் இது போன்ற விஷயங்கள் தேவைப்படலாம். ரஹ்மானை அஞ்சக்கூடியவனுக்கு என் உயிர் அது ஒண்ணுமே கிடையாது, எடுத்துட்டு போ. அன்னைக்கு முதல் மனிதர் இந்த தௌஹீதுக்கு அப்படியே உயிரை கொடுக்கிறார். அப்படியே நீங்க பார்த்துட்டே வாங்க வரலாறுல, நூஹ் நபியுடைய வரலாறு, அங்கேயும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், எவ்வளவு பெரிய துன்பங்கள். நூஹ் நபி அவர்கள் இறை தூதராக இருக்கிறாங்க, மக்களுக்கு மத்தியில் ஏகத்துவத்தை பேசுகிறார்கள். வரக்கூடியவன், போகக்கூடியவன், நிற்கக்கூடியவன் அத்தனை பேரும் நூஹ் நபியை கேலி பண்ணாங்களா, கிண்டல் பண்ணாங்களா, ஊர் நீக்கம் பண்ணாங்களா? தன்னுடைய பிள்ளைய, நூஹ் நபியுடைய பிள்ளைய, நூஹ் நபியை எதிர்த்து அவர் போராடலையா? அதனாலதான் இறைவன் குர்ஆன்ல நூஹ் நபி செய்த பிரார்த்தனையை சொல்லி காட்டுறான். அந்த பிரார்த்தனையில அவர் பட்ட கஷ்டம் அப்படியே வெளிப்படும். அவர் சொல்லுவார், இன்னி தஅவத்து கௌமி லைலன் வ நஹாரா. இறைவா, படைச்சவனே, உன்னுடைய சத்திய கொள்கையை இந்த மக்களுக்கு இரவுலையும் பகலையும் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன். பகிரங்கமாவும் சொன்னேன், ரகசியமாவும் சொன்னேன். ஆனா அவருடைய விளைவு என்ன தெரியுமா? ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. என்னுடைய பிரச்சாரத்தினுடைய விளைவு, என்னுடைய சமுதாய மக்கள் விரண்டு ஓடினார்கள், என் கொள்கையை ஏற்கவே இல்லை. ஒரு இறை தூதர் பேசினார். 950 வருடங்கள் வாழ்ந்த அந்த இறை தூதர்
கடைசியாக இறைவனிடத்தில் கையேந்தி மன்றாடி அவர் கேட்கிறார், நான் என்னுடைய தாவாவில் என்ன குறை வச்சேன், என்னுடைய பிரச்சாரத்தில் என்ன நான் தவறு செய்தேன்? ஒண்ணுமே இல்லையே. உன்னுடைய பாதையின் பால் மக்களை அழைத்தேன், ஒருத்தனும் வரல. உடனே அவங்க கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இவங்களை யாரையும் நீ விட்டு வச்சிராத, ஒருத்தனை கூட நீ விட்டு வச்சிராத, எல்லாத்தையும் நீ அழித்து விடு. எவ்வளவு வேதனைப்பட்டால், எவ்வளவு பெரிய துன்பங்களை அவர்கள் அடைந்தால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வரும். அல்லாஹ்விட்ட அப்படி பிரார்த்தனை பண்றாங்க. நூஹ் நபியுடைய கஷ்டம், அதற்கு பின்னால மூசா நபி, இப்ராஹிம் நபி, தாவூது நபி, சுலைமான் நபி, இத்ரீஸ் நபி, ஹாரூன் நபி, எல்லா நபிமார்களையும் அப்படியே பட்டியல் போட்டு உங்களுடைய மனசுல கொண்டு வந்து நிப்பாட்டி பாருங்க. மூசா நபியை பற்றி இறைவன் சொல்றானே, இத்ஹப் இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா. மூசாவே, ஃபிரௌன்ட்ட நீ போ, ஃபிரௌன்ட்ட போ என்று இந்த வார்த்தையை சொன்னா கூட சரிங்கலாம். ஃபிரௌன்ட்ட போய் நீ தாவா பண்ணு அப்படின்னா கூட சரின்னு ஏத்துக்கலாம். ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? இன்னஹு தகா. ஃபிரௌன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே அயோக்கியனிலே அயோக்கியன்ல படுமோசமானவல்ல ஒட்டுமொத்த அக்கிரமக்காரன் யார் என்றால் ஃபிரௌன். அவன்கிட்ட போய் தாவா. இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா நெதன்யாகுவான சொல்லுவாங்க, சில பேர் அப்படி பேசுவாங்கல்ல. அந்த நெதன்யாகு எவ்வளவு மக்களை வஞ்சிக்கிறானோ அதை விட கோடி மடங்கு ஃபிரௌன். எல்லாம் அந்த வாரிசு தானே. அந்த ஃபிரௌன்ட்ட போய் நீ தாவா பண்ணு, எப்படி இருக்கும்? அந்த வார்த்தையை, குர்ஆன் பேசுகின்ற அந்த வார்த்தையை அப்படியே படிச்சு பாருங்க. மூசா நபி அப்படியே நடுங்குறாங்க, அல்லாஹ்விடத்தில் பேசுறாங்க, யா அல்லாஹ், நான் தாவா செய்றேன், ஆனா பழைய காலத்து வரலாறை எல்லாம் தூக்கி போடுவானே. நான் அந்த ஊர்ல வசிக்கின்ற பொழுது 2 பேரு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, அதுல நான் போய் நின்னேன், ஒருத்தரை லேசா அடிச்ச, இறந்து போயிட்டான், கொலைப்பழி என் மேல வந்துருச்சு, இப்ப அதை எடுத்து காட்டுவானே. அல்லாஹ் சொல்றான், ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, நீ போ. மீண்டும் மூசா நபி அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ், அவன் நிறைய வாதம் பண்ணுவான். யாரு? ஃபிரௌன். வாதத்துல பயங்கரமா பேசணும் ஃபிரௌன். எல்லாத்துக்கும் வாதம் வச்சிருப்பான், எல்லாத்துக்கும் லாஜிக் இருக்கும். அவன்கிட்ட லாஜிக் இல்லாம அவனுடைய பேச்சுக்கள் இருக்காது. மூசா நபி சொல்றாங்க, அவன் நல்ல பேசக்கூடியவன், நல்ல லாஜிக் பேசுவான். அப்படி இருக்கும்போது என்ன செய்யறது? என்னோடு என் சகோதரர் ஹாரூனையும் அனுப்பி வைங்க. ஹாரூனையும் நீங்க அனுப்பி வச்சீங்கன்னா அவர் என்னை விட நன்கு பேசுவாரு, நாங்க 2 பேரும் போறோம். குர்ஆன் வரலாற்றுல, உலக வரலாற்றுல ஒரு ஆளை சந்திப்பதற்கு, அவர்கிட்ட போய் தாவா பண்ணுங்க என்று இறைவன் சொல்லுவதற்கு என் கூட இன்னொரு நபியை அனுப்பின வரலாறு மூசா நபியுடைய வரலாறு மட்டும்தான் இருக்கும். எவ்வளவோ கொடியவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள், கொடுங்கோலர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நபிமார்கள் போய் தாவா பண்ணி இருக்கிறாங்க. சில நபிமார்கள் கொலையும் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்படி வரலாறு பேசுகிறது. ஆனா ஃபிரௌன்ட்ட மட்டும் தாவா பண்றதுக்கு ஒரு நபி பத்தல, 2 நபி. என்ன சொல்லுகிறது? எவ்வளவு கஷ்டம், அது சாதாரண கஷ்டம் இல்லை. அவ்வளவு துன்பப்பட்டார்கள். மூசா நபியுடைய வரலாறு அது அப்படியே போய்கிட்டே இருக்கிறது. இப்ராஹிம் நபி அவங்களும் கொஞ்சம் நெஞ்ச வரலாறு, கொஞ்சம் நெஞ்ச கஷ்டமா, அவ்வளவு கஷ்டம். ரசூலுல்லாஹ் உட்பட எல்லாருமே இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த தௌஹீதை வளர்த்தார்கள். தௌஹீது கொள்கையை மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க. ஒரு நபியாவது நான் சிரமமே படாம, கஷ்டமே படாம, துன்பங்களே படாம நாங்க தாவா பண்ணோம், தௌஹீதை சொன்னோம், தௌஹீதுல இருந்தோம், ஒரு நபியுடைய வரலாறு இருக்கு. நபிமார்களுடைய வரலாறு, நல்லவர்களுடைய வரலாறு எல்லாத்தையும் நீங்க படித்து பார்த்தீர்கள் என்றால், தௌஹீத்வாதிகள் என்றால் அடி வாங்கினோம், உத வாங்கினோம், பிரச்சனை சந்திச்சோம், இப்படிதான் இருக்கும். இது இல்லாம ஒரு வரலாறு நீங்க பார்க்கவே இயலாது குர்ஆன்ல, ஹதீஸ்ல. ஏன்? உலகத்துல எத்தனையோ கொள்கையை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ சித்தாந்தங்கள் கொண்டவர்கள் இன்றைக்கும் உலகத்தில் வாழ்கிறார்கள். பல்வேறு மத தலைவர்கள், பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் வாழ்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்காது, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்காது. இருக்கலாம், சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் தௌஹீது என்றால் உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் இதுக்கு மட்டும்தான் இருக்கும். வரலாறு முழுவதும் நீங்க அதை மட்டும்தான் பார்க்கலாம். பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் மிகப்பெரிய சிரமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், மிகப்பெரிய சிரமத்தை அனுபவித்தவர்கள் இந்த தௌஹீத்வாதிகள் மட்டும்தான், வேற யாரும் நீங்க பார்க்க முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க பாருங்க, நபிமாருடைய காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சாங்க. அப்ப இப்ப அந்த கஷ்டம் இருக்காதா? இருக்கும், இன்னைக்கும் இருக்கும். இப்பவும் நீங்கள் பார்க்கலாம்.
ஈரான் இஸ்ரேல் யுத்தம் உட்பட நமக்கெல்லாம் வெளி உலகத்திற்கு என்ன தெரியும்? ஈரான் என்ற நாடு, அந்த நாட்டின் மீது இஸ்ரேல் என்ற ஒரு நாடு படையெடுக்கிறது. அணு ஆயுதங்களை பயன்படுத்தாமல் மிகப்பெரிய குண்டுகளை போடுகிறார்கள். அதை எதிர்த்து ஈரான் மீண்டும் தாக்குதல் கொடுக்கிறது. நம்மள நிறைய பேருக்கு அந்த தாக்குதலை பார்த்த உடனே அப்படியே பூரிச்சு போயிட்டோம். அடிச்சிட்டான் ஈரான் இஸ்ரேல் அடிச்ச உடனே பேஸ்புக்கில் நீங்க பார்க்கணுமே, பரப்புன்னு பரப்பி தள்ளிட்டாங்க. திடீர்னு இஸ்ரேல் இருக்கும், திடீர்னு பாலஸ்தீனம் இருக்கும், திடீர்னு எங்கேயோ நடந்த ஒரு குண்டு வெடிப்பை கொண்டு இங்கொண்டு போட்டு இதுதான் ஈரான் அடிச்சது அப்படின்னு நல்ல செய்தியையும் தவறான செய்திகளையும் மொத்தமா குழப்பி அடிச்சு விட்டாங்க. சரி, அது போட்டோம். என்ன இது? ஈரான் என்பது ஷியா, அது தனி மேட்ரு. கொள்கை விஷயத்தில் நம்ம உள்ள போகல. ஆனாலும் அதற்கு பின்னணியில் இன்னொரு செய்தி இருக்கிறது என்பதை இஸ்லாமிய உலகம் இன்னைக்கு மறந்துவிட்டது. உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு, யகூதிகளுக்கு, அவர்களுக்கு என்று தனி நாடுகள் உண்டு. தனி நாடுகள் மாத்திரமில்லை, சூப்பர் பவர் உள்ள ஒரு நாட்டை வலுவாக வைத்திருக்கிறார்கள். அதே போன்று கடவுளே இல்லை என்று பேசக்கூடிய நாத்திகர்கள், கம்யூனிச சித்தாந்தவாதிகள் எல்லாத்திற்குமே வல்லரசு என்ற அந்தஸ்து இருக்கிறது. ஜெர்மன்ல இருந்து, அமெரிக்காவில் இருந்து, ரஷ்யாவில் இருந்து, சைனாவில் இருந்து, உலக வரலாறுகள் எல்லாத்தையும் நீங்க பாருங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஐநா சபையில இருந்து எல்லாத்துக்கும் வீட்டோ பவர். ஏன்னா நாங்க வல்லரசு நாடு அப்படிம்பாங்க. ஆனால் ஆத நபியுடைய காலத்தில் இருந்து நபியுடைய காலம் வரையிலையும் இன்றைய காலகட்டத்திலையும் முதல் மனுஷன்ல இருந்து இன்றைக்கு வரையும் இஸ்லாமிய சமூகம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. வாழாத ஒரு காலமும் கிடையாது. ஆத நபியில இருந்து இன்னை வரையிலையும் உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏதாவது ஒரு பகுதியில் இஸ்லாமிய சமூகம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட இஸ்லாமிய சமூகத்திற்கு வீட்டோ பவர் அதிகாரம் உள்ள ஒரு நாடு இல்லை. செழிப்பு மிக்க நாடுகள் இல்லை. ஆயுத பலத்தால் எல்லாரையும் விஞ்சி விடுகின்ற அந்த நாடு இன்னைக்கு இல்லை. சூப்பர் பவர் மிக்க அதிகாரங்கள் இன்னைக்கு இல்லை. ஏப்பா இல்ல? இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் குறைவா? அதெல்லாம் பறக்கத்தா இருக்கிறோம். ஆட்சி அதிகாரங்கள் குறைவா? அதுக்கும் பஞ்சம் இல்லை. 53 நாடு, 57 நாடுன்னு இஸ்லாமிய நாடு உடைய எண்ணிக்கை வளர்ந்துகிட்டே தான் இருக்கிறது. முஸ்லிம்கள் அது கோடான கோடி மக்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கும் வாழுகிறார்கள். இத்தனை கோடி மக்கள் வாழ்கிறார்கள். இத்தனை நாட்டை அவர்கள் ஆட்சி பண்ணுகிறார்கள். ஏப்பா உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை? இன்னைக்கு உலகத்தில் எங்க முஸ்லிம் அடிக்கப்பட்டாலும் தாக்கப்பட்டாலும் அவனை ஏன் என்று கேட்பதற்கு நாதி இல்லாமல் இருக்கிறான். பாலஸ்தீன மக்களை பாருங்க. குடிக்கிறதுக்கு வழி இல்லை, சாப்பிடுவதற்கு வழி இல்லை, உடுத்த உடை இல்லை. ஒரு சிறுவன் பேசி வீடியோவில் உலக மக்கள் அத்தனை பேர்களுக்கும் ஒரு செய்தியை சொன்னார். முஸ்லிம்களுக்கு மாத்திரமில்ல, எல்லாத்துக்கும் சொன்னான். எங்களுக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லை, மண்ணை அள்ளி திங்கிறோம், வெறுமனே மண்ணை அள்ளி தின்னுட்டு இருக்கிறோம். பாருங்களா, நீ பட்டு மத்தையில உறங்குற, ஏசி இல்லாமல் உனக்கு தூக்கம் வராது, சாப்பாடு இல்லாமல் உன்னால் வாழ முடியாது. சாப்பாடு மாத்திரம் இல்ல, ஒரு வேளைக்கு பதிலாக 40 வேளை நீ உணவு உண்ணுகிறாய். ஆனா எங்களுக்கு 40 நாளைக்கு ஒரு நாள் கூட உணவு கிடைக்கலப்பா, மண்ணை தின்னுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறான். உலகத்தில் யாருக்கும் சூடும் இல்லை, சூர்ணையும் இல்லை. எந்த அளவுக்கு என்றால் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட அந்த மக்களுக்காக வேண்டி மிகப்பெரிய குரலை எழுப்பவில்லை. அதுதான் யதார்த்தம். இருக்கா? ஏன் முஸ்லிம் நாடுகளுக்கு பஞ்சம் இல்லை, இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கைக்கு பஞ்சம் இல்லை. நாம என்ன குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறோமா என்றால் அப்படியும் இல்லை. ஏப்பா வல்லரசு ஆகல? ஏன் வல்லரசு ஆகல? ஆக விட மாட்டாங்க. அதுதான் உண்மை. இஸ்லாமியர்கள் இன்றைக்கு நினைத்தாலும் உன்னை வல்லரசாக ஆக விட மாட்டார்கள்.
நீ எத்தனை நாடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வரலாறு அப்படியே பின்னோக்கி பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரபிய மக்கள் ஏராளமான நபிமார்கள் வந்த பகுதி, பல தீர்க்கதரிசிகள் வந்த பகுதி, இந்த ஏகத்துவத்திற்காக உயிரை விட்ட பகுதி, தியாகங்கள் செய்த பகுதி. உஹது யுத்தங்களும் பத்ர் யுத்தங்களும் கந்தக் யுத்தங்களும் நடந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய பகுதி. இன்றைக்கு வல்லரசு நாடுகளுக்கு அடிமை சேவகம் செய்கிறது. அதான யதார்த்தம். மிகப்பெரிய வல்லரசாக இருந்த அந்த மதீனா பகுதி, மக்கா பகுதி அல்லது அரபு உலகம் இன்றைக்கு எல்லாத்திற்கும் மற்றவர்களுக்கு வாங்க. ஏன்பா என்ன காரணம்? நீங்க வல்லரசாக ஆக நினைத்தாலும் அது உங்களுக்கு முடியாது. அதுக்கு என்ன செஞ்சான்? முதல்ல படிக்க கூடாதுன்னு வச்சான் முஸ்லிம்களை. படிப்பே கிடையாது. இப்பதான் கொஞ்சம் நெஞ்ச பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க, நம்ம இந்தியா உட்பட. ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு அணு ஆயுதத்தை எல்லாம் கண்டுபிடித்தார்களே. 2ஆம் உலக போர் நடந்தது 1947. அந்த மாதிரி காலகட்டத்தில் மேற்கு உலகங்கள் மிகப்பெரிய படிப்புல இருந்தாங்க. அவர்களுடைய ஆய்வுக்கு உட்பட்டு மிகப்பெரிய ஆயுதங்களை தயாரித்தார்கள். நம்ம அன்னைக்கும் இன்னைக்கும் காவா ஊத்தி கொடுத்துட்டே இருந்தோம். நம்ம மக்களை படிக்க வைக்கல. அறிவாளியாக இந்த உலகத்தில் போட்டி போடக்கூடிய நிலையில நம்ம செய்யல, செய்யவும் உடல. அன்னைக்கும் அடிமை, இன்னைக்கும் அடிமை. படிக்க வச்சோமா? இல்ல. அதனுடைய விளைவு இன்றைக்கும் முஸ்லிம் நாடுகளிடத்தில் தக்க ஆயுதங்கள் கிடையாது. வல்லரசுகளை எதிர்க்கக்கூடிய திராணிகள் கிடையாது. எங்க வல்லரசு ஆகிறது? அவ்வளவு பெரிய சூழ்ச்சி பண்ணி நீ அடிமையாத்தான் இருக்கணும். உன்னுடைய பிள்ளை படிச்சிடக்கூடாது, உன்னுடைய பேரப்பிள்ளை படிச்சிடக்கூடாது, உன்னுடைய சந்ததிகள் படித்திடக்கூடாது. அப்படிங்கிறதுல அறிவாளியாக மாறிவிடக்கூடாது. அறிவாளியாக மாறினால் மிகப்பெரிய ஆயுதத்தை நீ தயாரித்து விடுவாய். எனவே எதுக்கும் நீ லாயக்கில்லாம அப்படியே வச்சுக்கிட்டோமா? அதுக்கு என்ன செய்யறது? நீ சிந்திக்காம இருக்கிறதுக்கு, உன்னுடைய எதிர்கால சந்ததிகளை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருப்பதற்கு, வாழ்ந்தோம் மடிந்தோம் அப்படிங்கிற மாதிரி நீ வாழணும் அப்படின்னா சொகுச காட்டினான். காரு, பங்களா, நீ போய் பாருங்களேன். கல்ஃபு போன ஆட்கள் தானே, அவ்வளவு வசதிகளை காட்டினான். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஏசி இல்லாம இங்க இருக்க முடியாது, காரு இல்லாம இருக்க முடியாது. ஒரு கடைக்கு போறதா இருந்தாலும் காரு, வேற எங்க போறதா இருந்தாலும் சொந்த பிளைட்டு, எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தான். ஆனால் அடுத்த ஆளை ஆட்சி பண்ணுகின்ற அதிகாரம் தன்னுடைய கையில் வைக்கக்கூடிய அதை மட்டும் முஸ்லிம்கள்ட்ட இருந்து மறைச்சாங்க. ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு வல்லரசாக முடியாது. அந்த அளவுக்கு கொண்டுட்டாங்க. எண்ணிக்கையில், நாடுகள்ல எல்லாத்திலையும் நம்ம சூப்பர். அவ்வளவு கூடுதலாக இருந்தாலும் முஸ்லிம்கள்ல ஒரு ஆள் கூட, ஒரு நாடு கூட வல்லரசு இல்லை. இது எவ்வளவு பெரிய சதி தெரியுமா? நேற்று இன்றைக்கு உருவாக்கப்பட்ட சதி அல்ல. ஒரு முஸ்லிம், ஒரு தௌஹீத்வாதி இது போன்ற ஒரு நிலைக்கு வரக்கூடாது என்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் போட்ட சதி. அதை இன்னைக்கு அவங்க அறுவடை பண்றாங்க. இன்னைக்கும் இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கும் விழிக்கல. இதெல்லாம் என்ன பின்னணி? ஒரு தௌஹீத்வாதியாக இருந்தால், குறிப்பாக முஸ்லிமாக இருந்தால், இந்த உலகத்தில் எல்லாரும் வல்லரசாக ஆகலாம், ஆனா நீ ஆயிடக்கூடாது. அதான் அது கருத்து. நீ ஆயிடக்கூடாது. நீ முஸ்லிமா? ஒரு நேரத்தில் நீ ஆட்சி பண்ணி கொண்டே இருந்தாய். பாரசீகத்தையும் ரோமாபுரியையும் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தும் வல்லரசாக இருந்தும் அதை நீ எதிர்த்தாய். ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டோம். பாத்தியா? அதனாலதான் அந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுகின்ற, மண்ணை தின்னுகின்ற இந்த நேரத்திலும் கூட உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் தலைவர்கள் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. எதிர்ப்புகள் இப்படித்தான் இருக்கும். பல்வேறு கோணங்கள்ல முஸ்லிம்கள் வளரக்கூடாது என்பதில் இவ்வளவு எதிர்ப்புகள். இதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கடந்த கால வரலாறையும் சொல்கிறான். அவ்வளவு கஷ்டப்பட்டீங்கப்பா. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த தௌஹீத்வாதிகள் எல்லாம் துன்பம்தான். துன்பத்தை தாண்டி அவங்களுக்கு மிகப்பெரிய இன்பங்கள் இருக்கிறது என்று பேச இயலாது. எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கும் அந்த கஷ்டங்கள் இருக்கிறது.
குர்ஆன்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான், லநப்லுவன்ன ஃபீ அம்வாலிக்கும் வஅன்ஃபுசிக்கும், உங்களை உங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக உயிர் சேதத்தின் மூலமாக உங்களை நாம் சோதிப்போம். வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டார்களே அவர்கள் மூலமாகவும், ஓ மினல்லதீன அஷ்ரகு, ஏக இறைவனுக்கு இணை வைக்கிறார்களே அவர்கள் மூலமாகவும், அதன் கசீரா, ஏராளமான தொந்தரவுகளை நீங்கள் செவியுறுவீர்கள். நீங்க பார்ப்பீங்க. ரெண்டு இனத்தை அல்லாஹ் சொல்றான். ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு ரெண்டு பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு கடுமையான சோதனைகள் வரும். ஒண்ணு, வேதம் கொடுக்கப்பட்ட முன் சென்ற அந்த மக்கள், முன்னால வேதம் கொடுக்கப்பட்டாங்களா இல்லையா, யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லது அதை சார்ந்தவர்கள், இவங்க மூலமாக உங்களுக்கு தொந்தரவு வரும். ஓ மினல்லதீன அஷ்ரகு, இணை வைக்கிறார்களே அவர்கள் மூலமும், அதன் கசீரா, ஏராளமான தொந்தரவுகளை சங்கடங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். இன்னைக்கு இந்த வசனம் நபியுடைய காலத்தில் இறக்கி அருளப்பட்டாலும் அப்படியே 100க்கு 100 இன்னைக்கும் போதும். இன்னைக்கு ஏற்கனவே வரலாறு சொல்லணும் இல்லையா, ஈரான் யுத்தம், அந்த பாலஸ்தீன யுத்தம், அதே மாதிரி லெபனானை சாய்ச்சது, அங்கே இருக்கக்கூடிய எகிப்தை சாய்ச்சது. இஸ்லாமிய நாடுகள் ஒண்ணு அடிமையா இருக்கணும், அப்படி இல்லை என்றால் அங்கு ஆயுத குழுக்களை உருவாக்கி உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தி இஸ்லாமியர்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பார்கள். இவ்வளவும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இப்படி இருக்கா, இவ்வளவு பெரிய சங்கடங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவங்க எல்லாருமே நபியுடைய காலகட்டத்தில் ரசூலுல்லாவுக்கும் இதே மாதிரி தொந்தரவு தரத்தான் செஞ்சாங்க. தொந்தரவு இல்லாம, கஷ்டங்கள் கொடுக்காம நபி அவர்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அவங்க உருவாக்கல. எல்லாம் அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கும் இருக்கும். இது ஒரு வகையான தொந்தரவு. அதே போன்று இன்னொரு வகையான தொந்தரவையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இன்ன பிற மதத்தவர்கள் மூலமாக அல்லது இன்ன பிற மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு இன்னொரு விதமான தொந்தரவுகள் வரும், இன்னொரு விதமான சோதனைகள் வரும். அது என்ன சோதனை? இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷி அல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனு. சில பேர் இருக்கிறாங்க, உங்களுடைய, அதாவது குறிப்பாக முஸ்லிம்களுடைய விஷயத்தில் அருவருக்க தகுந்த ஆபாசமான அசிங்கமான செயல்பாடுகள் வளர வேண்டும், பெருக வேண்டும் என்று ஒரு கோஷ்டியே விரும்புதுப்பா. அல்லாஹ் சொல்றான், நீங்க முஸ்லீமா இருக்கிறீங்களா, தௌஹீத்வாதியா இருக்கிறீங்களா, உங்களை குறிவைத்து சில பேர் திட்டமிடுகிறார்கள். என்ன திட்டம்? உன் குடும்பத்தில் அசிங்கம் வரணும், உன் குடும்பத்தில் ஆபாசம் வரணும், உன் குடும்பத்தில் ஒழுக்கக்கேடு வரணும், உன் குடும்பத்தில் மிகப்பெரிய சீரழிவுகள் ஏற்படணும், இப்படின்னு சில பேர் விரும்பிக்கிட்டே இருக்கிறான். இறைவன் சொன்னால் அது பொய்யாகாது. எது நடைமுறையோ, எது நடக்கிறதோ இதைத்தான் இறைவன் பேசுவான். அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான். இப்ப என்ன, நீங்க மேலோட்டமாக பார்க்கும்போது என் குடும்பம் நல்லா தானங்க இருக்குது, என் குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை, என் பிள்ளை, மனைவி, மக்கள், பேரன், பேத்தி எல்லாம் நல்லா தானே இருக்கிறோம். எங்கே ஒழுக்கக்கேடு வந்து விட்டது, எங்கே எங்க குடும்பத்தில் சீரழிவு வந்து விட்டது. பொருளாதாரத்தில் வேண்டுமானால் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், மற்றபடி நாங்க எல்லாம் சரியா தர போய்கிட்டே இருக்கிறோம் நினைக்கிறீங்களா? உங்க பின்னால கொஞ்சம் திரும்பி பாருங்க. நம்ம பொழப்பு தான் நம்ம வாழ்க்கையை நாசமாக்கு. கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க. இன்றைக்கு போதை பழக்கத்தில் இஸ்லாமிய இளைஞர்கள் தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க, தெரியுமா? எல்லா இடத்திலையும். ஒரு நேரத்தில் நடு வீதியில சாராயத்தை குடித்து வேட்டி அவிழ்ந்து ரோட்ல கிடக்கிறார் என்றால் நாம நினைப்போம் பாயா இருக்காது அப்படின்னு. இன்னைக்கு அப்படி இல்லை. இளைஞர்களை குறிவைத்து, குறிப்பாக இஸ்லாமியருடைய இளைஞரை குறிவைத்து தெரு தெருவாக முடுக்கு முடுக்காக இந்த போதை பொருளை கொடுத்துட்டு இருக்கிறான். பாவநாசத்தை போய் பாருங்க, ஐயம்பேட்டை போய் பாருங்க, கும்பகோணத்தை போய் பாருங்க, ஒவ்வொரு இடமா பாருங்க. என் பிள்ளையா, உங்க பிள்ளைதான், உங்க பிள்ளைதான் போதைக்கு அடிமையாகி இருட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான்.
அந்த போதைப் பொருள் அவன் சாப்பிடவில்லை என்றால் கைகால் எல்லாமே அப்படியே உதறுகிறது, நடுங்குகிறது. நிறைய பெற்றோர்கள் என் புள்ள காசு கேட்கிறான், பணம் கேட்கிறான், வேற எதுக்கு அதை நம்ம விசாரிக்கவே மாட்டோம். 100 ரூபாயா 500 ரூபாயா கொடுத்துட்டு போயிருவோம். இல்லைன்னா அவன் கோவப்படுவான். யாரு? நம்ம பிள்ளை நம்மள்ட்ட கோவப்பட்டுவானா அல்லது எதையாவது தூக்கி உடைச்சிருவான். அதனால அவன் என்ன கேட்டாலும் கொடுத்துட்டு போ. இந்த காசு இந்த பணம் எங்க போகுது தெரியுதா? எல்லாம் போதை. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க என் வீட்டுக்கு வரலங்க, அவர் வீட்டுக்கு வரலங்க, அடுத்த தெருல அல்லது அந்த ஊர்ல கிடையாது. ஒவ்வொரு தெருவுலையும் நடமாடுகிறது. தெரியாத ஒரு ரகசியமான விஷயம்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? குஜராத் ஏர்போர்ட்ல 20,000 கோடி 30,000 கோடி 1000 கோடி அவ்வளவு போதைப் பொருள் இறங்குச்சுன்னாங்க. இறங்குச்சுன்னா எங்கப்பா போச்சு தெரியல. அங்கே போதைப் பொருளை பிடித்தோம், இங்கே போதைப் பொருளை பிடித்தோம் அப்படின்னு 2-3 சீன் வரும். ஆனால் பல ஆயிரக்கணக்கான கோடிகள் மதிப்புள்ள போதைப் பொருள் இந்தியாவில் நடமாடுகிறது. எங்க போச்சு? கடலை கொண்டு போய் கொட்டிட்டாங்களா அல்ல எரிச்சு அழிச்சுட்டாங்களா? எதுவுமே இல்லை. நம்முடைய சமுதாயத்தை குறிவைத்து உனக்கு எப்போ வேணும் எந்த நேரத்தில் வேணும் வருது. ஒரு நேரத்தில் கல்லூரிகளுக்கு உள்ள போச்சு, இன்னைக்கு அப்படி இல்லை, உங்க வீட்டுக்கு உள்ள வருது. வியாபாரம் இன்னைக்கு நவீனமா ஆயிடுச்சுங்க, ரொம்ப நவீனம். எந்த அளவுக்கு நவீனம்? உங்களுக்கு டீ வேணுமா? உடனே 2 தடவை தட்டுங்க போன்ல, டீ வந்து உட்கார்ந்துரும். மந்தி வேணுமா? உடனே வந்துடும். வேற என்னப்பா வேணும்? பிரியாணி வேணும். எங்குள்ள பிரியாணி வேணும்? நீடூர் பிரியாணி வேணும், அடி அடுத்த செகண்ட். வேற எங்க உள்ள பிரியாணி சாப்பாடு வேணும்? புரோட்டா வேணுமா? எங்க உள்ளது வேணும்? திருநெல்வேலி அல்வா வேணுமா உங்களுக்கு? திருநெல்வேலி எங்க கிடக்குது? கும்பகோணம் எங்க கிடக்குது? திருநெல்வேலி அல்வா வேணுமா? அடி வந்துடும். அப்ப குஜராத்தில் உள்ள போதைப் பொருள் மட்டும் வராதோ? எங்கடா உட்கார்ந்துட்டு இருக்கிற? உன் வீடு தேடி நீ விரும்பிய உணவு உன்னுடைய டேபிளை தட்டுகிறது, உன்னுடைய வீட்டு கதவை தட்டுகிறது. அப்படி என்றால் ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய அல்லது வேற எங்கேயாவது இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருள் உன் வீட்டை தட்டாதுன்னு நீ நினைக்கிறியோ? நினைத்தா உன்னை விட முட்டாள் இந்த உலகத்தில் எவரும் கிடையாது. அதனாலதான் உங்களை திரும்பி பாருங்க, நம்ம பிள்ளை மேல அதீத நம்பிக்கை. என் பிள்ளை அப்படிலாம் போக மாட்டாங்க. நம்பிக்கை வைக்கணும், ஆனா குருட்டு நம்பிக்கை இருக்கக்கூடாது. என்ன போக மாட்டான்? என்ன உன் பிள்ளை போகல? பொம்பளை பிள்ளைங்க இடத்துல போதைப் பொருள் வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? வெளியில போனாச்சுன்னா முகத்தை மூடிக்கிட்டு என் பிள்ளை போகும். எந்த ஆணையும் ஏறெடுத்து பார்க்காது. நம்ம பேசிட்டு இருக்க வேண்டியதான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு. வெளியில போய் பாருங்க எத்தனை புருக்காக்கள் ஓடுகிறது என்று நீங்க பாருங்க. அவன் லவ் ஜிஹாதுன்னு சொல்லிட்டு நம்மள வீரவசனம் பேசிக்கிட்டே இருக்கிறான், பொய் பேசிக்கிட்டே இருக்கிறான். கோயபல்ஸ் தத்துவம் அவன்கிட்ட இருக்குது. ஆனா உண்மையிலேயே லவ் ஜிஹாது என்பது நம்ம பிள்ளைகளை நாசமாக்குவதற்கு அவன் போட்ட திட்டம். நம்முடைய ஆம்பளை பிள்ளைங்க, நம்முடைய பொம்பளை பிள்ளைங்க இப்படி போகுது. பெற்றோர்கள்ட்ட சொல்லியாச்சுன்னா என் புள்ள தங்கங்க யாரும் ஏத்துக்கிடவே மாட்டாங்க. ஆனா தலைக்கு மேல வெள்ளம் போய் அந்த பிள்ளை படிதாண்டி போனதற்கு பின்னால, எவன் பின்னால எந்த கோயிலையாவது தாலி கட்டினதுக்கு பின்னால என்ன செய்ய அப்படின்னு தலை வச்சுட்டு அழுகுறீங்க. இருக்கா? எல்லாம் இருக்கு. நான் கற்பனையில பேசல, ஏதோ அங்கொன்று இங்கொன்று நடக்கிறது என்பதை பேசல. ஒவ்வொரு வீட்டு கதவையும் நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடிய பாகிசத்துகள் வர வேண்டும் என்று அவங்க விரும்புறாங்களே, இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. போதைப் பொருள் தலைவிரித்தாடுகிறது. எங்க போய் சொன்னாலும் அதெல்லாம் ஒரு ஆக்ஷனும் இல்லை. இப்போ சில நேரங்களில் பிள்ளைங்க அப்படியே ஒரு மாதிரியா மெய் மறந்து இருப்பான். என்னன்னு விசாரிச்சு பாருங்க, உங்கள்கிட்ட உண்மையெல்லாம் சொல்ல மாட்டான். அந்த நட்பு வட்டாரத்தில் நீங்க கேட்டீங்கன்னா தான்னு தெரியும். கண்காணிங்க, பிள்ளைகளை கண்காணிங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, தௌஹீது எதிர்ப்பு என்பது ஒரு நேரத்தில் அடி உத அப்படின்னு இருந்தது. நேருக்கு நேராக சந்தித்தான். நீ கொள்கையை பேசாத, உன்னை அடிப்பேன், உன்னை உதப்பேன், உன்னை துவம்சம் பண்ணுவேன், உன்னுடைய கடையை தீக்கிரையா ஆக்குவேன், இப்படி எல்லாம் பேசினான். இப்ப அந்த ட்ரெண்டிங் எல்லாம் தாண்டி
சைலண்ட் கில்லர். நம்ம குடும்பத்தை நாசமாக்குவதற்காக, நம்முடைய இளைய வட்டத்தை, நம்முடைய சந்ததிகளை உருத்தெரியாம அழிப்பதற்காக போதை அல்லது ஆபாசம் இதை கொண்டு வந்து நிப்பாட்டான். கொஞ்சம் பாருங்க, மொபைல் இல்லாத வீடு கிடையாது. மொபைல் இல்லாத வீடு இல்லை என்று சொல்வதை விட 4-5 மொபைல் இல்லாத வீடு இல்லை அப்படிதான் சொல்லணும். வாப்பக்கு அவருக்கு ஒரு 4 மொபைல் இருக்கும், மனைவிக்கு அவங்களுக்கு 2 மொபைல் இருக்கும், பிள்ளைகளுக்கு அவன் காலேஜில் படிக்கிறான்ல, வேலைக்கு போறான்ல, அவன்கிட்ட 4. என்னடா ஒருத்தனுக்கு ஏன்டா இத்தனை மொபைலு, அது இத்தனை சிம்மம் எல்லாம், அதுல வர்றது எல்லாம் குர்ஆன் ஹதீஸோ. மொபைலை ஓபன் பண்றீங்க, வெப்சைட்டுக்கு உள்ள போறீங்க, உடனே குர்ஆன் ஹதீஸ், ரசூலுல்லாஹ் பேசின அந்த செய்திகள், சஹாபாக்களுடைய நடைமுறைகள், இதுதான் அப்படியே வருதா? நீ கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாலும் உன் கண்ணை துற, உன் உள்ளத்தை துற அப்படின்னு ஒரு ஆபாச படம் வந்து நிற்கும். ஓஹோ, கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்க, சரி சரி நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு நீ தள்ளி விட்டேன்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஆபாசம் வந்து நிற்கும். அதையும் கடந்து போனீங்கன்னு வைங்க, ஒட்டுமொத்தமா துணியே இல்லாம ஆபாசம் வந்து நிற்கும். எவ்வளவு செட் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுதா? நீங்க ஆபாசத்தை பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சாலும் போடா, ஏ போ. 2026 சயின்ஸ் எல்லாம் வளர்ந்த உலகத்துல நீ இருக்கிற, நான் அதை பார்க்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லி நீ பார்க்காம இருந்தாலும் உன் வீட்டை தேடி, உன்னுடைய அறையை தேடி நீ தனிமையில இருக்கும் போது உன் முன்னால எல்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாத்துக்கும் தான். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளை யாரும் வழி எடுக்க முடியாதுப்பா, நான் ஷிர்க்ல இருந்து வந்துட்டேன், தௌஹீதுக்கு வந்துட்டேன், நான் தர்காவுக்கு போக மாட்டேன், அழகாடு கட்ட செயலை உன் வீட்டில் அழகா இருக்குதானே? என்னைக்காவது பார்த்தோமா? என்னைக்காவது இதை யோசிச்சோமா? எவ்வளவு அரங்கேற்றம், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஒரு நேரத்தில் நம்முடைய இளைஞர்கள் சினிமா பார்த்தாங்க 30 ஆண்டுகளுக்கு முன்பு. ரஜினிக்கு ரசிகர்கள், விஜய்க்கு ரசிகர்கள், கமலுக்கு ரசிகர்கள், பெண் நடிகைகளுக்கு ரசிகர்கள், இப்படின்னு இருந்தா அதை ஒரு காலத்தில் விமர்சிச்சோம். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. யூடியூபர்களுக்கு ரசிகர்கள். நம்ம ஆளு, நம்ம இளைஞர்கள் பாருங்களேன், ஒரு மாதிரியா தொப்பி போட்ட மாதிரியே முடி வச்சிருப்பான். அது தொப்பியா முடியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும். அது ஒரு ஸ்டைலா வச்சிரு, அதுதான் இப்போ உள்ள ட்ரெண்டிங். என்னடா இப்படி முடி வச்சிருக்கிற? ஆமா, எங்க தலைவர் சொல்லிட்டார்ல அப்படிமா. தலைவர்னா யாரு? ரஜினியும் இல்லை, கமலும் இல்லை, இன்னைக்கு உள்ள நடிகர்களும் கிடையாது. வேற யாரா? யூடியூபர்ல எவனா ஒருத்தன் மொசலாவா விற்பனை பண்ணியிருப்பான், அவன் அப்படி வச்சிருப்பான். யூடியூபர் எப்படி இருக்கிறானோ அதே மாதிரி அவன் நல்லவனா கெட்டவனா ஒழுக்கம் கெட்டவனா எதையும் பார்க்கறது இல்லை. வீலிங் பண்ணுவான், அதை இவனுக்கு பிடிச்சு போயிருக்கும், உடனே இவனும் வீலிங் பண்றான். சகோதரர்களே, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இஸ்லாத்தை எதிர்ப்பது, தௌஹீதை எதிர்ப்பது, ஏகத்துவத்தை எதிர்ப்பது, அது ஒரு காலகட்டத்தில் ஒரு விதமான எதிர்ப்பு. இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி நவீன காலத்தில் நவீனமாக எப்படி எதிர்க்க வேண்டுமோ அப்படி எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள். விழிக்கவில்லை என்றால், திருந்தவில்லை என்றால் நம்முடைய குடும்பத்தை நரகத்தில் தள்ளுவதை தவிர வேற வழியே இல்லை. நவீன கால எதிர்ப்பு அப்படித்தான் இருக்கும். இனி அடுத்தடுத்த காலத்துல இனி எப்படி எல்லாம் வருமோ அல்லாஹு ஆலம். ஏன்னா அதெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய வயலண்ட் பண்ணா, பெரிய பெரிய விஷயங்களை நாம செய்தா மக்கள் எல்லாம் விழிப்பன இருந்துருவாங்க. ஆனா இது சைலண்டா நம்மளை நாசமாக்கிட்டே இருக்கிறான். எதிர்கால சந்ததிகளை ஒண்ணுமே இல்லாம, அட்ரஸே இல்லாம இப்படி இருக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயத்திற்கு, போதையில ஆபாசத்துல திளைக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு நீங்க தொழுவுனா தொழுவானா, நோம்பு வைனா நோம்பு வைப்பானா, தர்காவுக்கு போகாதன்னா தர்காவுக்கு போகாம இருப்பானா, வேற ஏதாவது நல்ல விஷயத்தை சொன்னால் அவனுடைய மண்டையில ஏறுமா? ஒண்ணுமே இல்லை. அதனால தௌஹீத் எதிர்ப்புகள் ஒரு நேரத்தில் அடி உதை அது இருந்துச்சு. இப்போ உள்ள நிலை அதையெல்லாம் மாறி நவீன காலத்திற்கு ஏற்ப தௌஹீதிற்கு, இஸ்லாத்திற்கு உலக அளவில் மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருக்கிறது. இதை முதல்ல புரியுங்க. அப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறதுன்னா, நபிதான் நமக்கு முன்மாதிரி. அந்த காலகட்டத்திலையும் இந்த காலகட்டத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு முன்மாதிரி. நம்முடைய எதிர்கால சந்ததிகளை குறைஞ்சபட்சம் அவங்க என்ன செய்யறாங்க அதை பாருங்க.
குர்ஆன் வழியில வருவதற்கு அவங்களுக்கு என்ன உபதேசம் உண்டோ அதை செய்யுங்க. ஒரு மர்கஸ்ல பயான் நடக்கிறதா, ஒரு தெருமுனை கூட்டம் நடக்கிறதா, இஸ்லாம் சம்பந்தமான பேச்சுக்கள் நடக்கிறதா, என் புள்ள அங்க நிக்கணும் அப்படின்னு முதல்ல நீங்க விரும்புங்க. என் புள்ள அதுக்கெல்லாம் வரமாட்டான் அப்படின்னு அவனுக்கு சாதகமாக முதல்ல வாதத்தை வைக்காது. அவன் செய்யக்கூடிய தவறு என்ன என்று புரிந்து கொண்டு அவனுக்கு தக்க உபதேசம் பண்ண வேண்டும் என்ற அடிப்படையில் நல்வழிப்படுத்துங்க. இதையெல்லாம் எடுத்து சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்க. இஸ்லாமிய எதிர்ப்பு என்பது அடி உதை என்பது மாத்திரமல்லப்பா, நம்முடைய பொருளாதாரத்தை சிதைப்பது என்பது மாத்திரமல்லப்பா, இன்றைக்கு ஆபாசம் அல்லது போது இதுவும் நம்மளை அழிக்கிறதுக்கு தான், இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதை நீங்க வைங்க. இப்ப சமீபத்தில் பாத்தீங்களா இல்லையா, பாலஸ்தீன மக்கள் சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கிறான். அவனுக்கு இப்ப சாப்பாடு உள்ள கொண்டு போய் கொடுக்கிறான், அதுல போத மாத்திரம் இருக்கு. அல்லாஹ் அக்பர், எப்படின்னு பாருங்களேன், எங்க போகுதுன்னு பாருங்களேன். அதை சில பேர் கண்டுபிடிச்சு ஐநா சபை வரையும் புகார் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அங்கேயே இப்படி என்றால் நம்மளுக்கெல்லாம் என்ன நிலை, என்ன நிலைன்னு யோசிச்சு பாருங்க. அதனால உலகத்தை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய எதிர்ப்புகள் எப்படி எல்லாம் வருகிறது அப்படிங்கறத பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, வாழும் தலைமுறைக்கு சொல்லுங்க, இளைஞர்களுக்கு சொல்லுங்க. ஒரு மனுஷன் போனை தவறாக பயன்படுத்துகிறான் என்றால் அதனுடைய விபரீதத்தை பேசுங்க. காசு நீங்க கொடுக்கறீங்க என்றால் ஏன் எதற்கு அந்த கேள்வியை கேளுங்க. பள்ளிவாசலுக்கு போகவில்லை என்றால் ஏன் போக மாட்டேன் அதை கேளுங்க. இஸ்லாத்தினுடைய வளர்ப்பை வார்ப்பை அவனுக்கு நீங்க சொல்லி காட்டுங்க. இந்த மாநாட்டு மூலமாக நாம பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம், தௌஹீத் எழுச்சி ஏற்படும் எதிர்கால சந்ததிகளை வைத்து. அந்த சந்ததிகள் போதை இல்லாத இளைஞர்கள் உருவாகிவிட்டார்கள் என்றால், ஆபாசம் இல்லாத இளைஞர்கள் உருவாகிவிட்டார்கள் என்றால் அதுதான் இஸ்லாமிய எழுச்சி. நான் தர்காவுக்கு போக மாட்டேன், நான் தாயத்து கட்ட மாட்டேன், வரதட்சணை வாங்க மாட்டேன், ஆடம்பர திருமணத்தை செய்ய மாட்டேன் என்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல், என்னுடைய வீட்டில் என்னுடைய பிள்ளைகள்ல ஒருத்தன் கூட ஆபாசத்தை பார்க்கவில்லை, அசிங்கமான வாழ்க்கைக்கு போகவில்லை, மது போதை அவன்கிட்ட இல்ல. இதை உறுதிப்படுத்துங்க, இதை உறுதிப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பமும் இதை ஒரு பாடமாக படிங்க. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சந்ததிகள் போதை இல்லாத, ஆபாசம் இல்லாத, அசிங்கம் இல்லாத சந்ததிகள் உருவாகி விட்டார்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் இஸ்லாமியர்கள் தான் மிகப்பெரிய வல்லரசாக திகழ்வார்கள், மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கு நாம பாடுபடுவோம், அதற்கு நாம உழைப்போம். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சந்ததிகளை அவங்கள்ட்ட இந்த இஸ்லாமிய வேரை, இஸ்லாமிய அடிப்படை சித்தாந்தத்தை அவங்களுக்கு நாம சொல்லுவோம். ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளை வார்த்தெடுப்போம், வேற ஒண்ணு வேண்டாம். ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளை வார்த்தெடுங்க. அது இந்த நாட்டுக்கும் நல்லது, நம்முடைய எதிர்காலத்திற்கும் அது நல்லது. இதுதான். அதனால எதை பற்றி நாம் அஞ்ச தேவையில்லை. நம்முடைய சந்ததியை பற்றி அஞ்சுங்கள், மறுமையை பற்றி அவனுக்கு சொல்லிக் கொடுங்க. வல்லல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையை உங்களுக்கும் எனக்கும் தந்துள்வானாக. வாஹிதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.